கையில் வாங்கி கையை தொடச்சிக்கணும். பாப்பா கையை தொடச்சிக்கணும். கொஞ்சம் கவனிக்கலாமா? ஆடி மாச பௌர்ணமி இது. ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இப்போவுமே ஆடி மாசத்துல ஒவ்வொரு விசேஷமும் சிறப்பானது. அதில் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை வருது, பின்னாடி ஆடி கிருத்திகை வருது. அதே மாதிரி ஆடி மாத பௌர்ணமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். இது எல்லாமே நம்ம அதனால இது எல்லாமே விசேஷமானதுன்னு நம்ம சொல்றது. அதனால பௌர்ணமி எப்பவுமே சிவபெருமானுக்கு விசேஷம், அம்பாளுக்கு அமாவாசை விசேஷமானது, கிருத்திகை முருகனுக்கு விசேஷமானது, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷம். ஆடி செவ்வாய் இன்னைக்கு என்ன? ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய் முருகனுக்கு விசேஷம். இருந்தாலும் பௌர்ணமி வந்துட்டதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பண்றோம். பௌர்ணமியே இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு தான் வருது? 7:50க்கு மேலதான் வருது. இருந்தாலும் அந்த பௌர்ணமி என்ன பண்ணுது அப்படின்னா இரவு தங்குது. நாளைக்கு அந்த பௌர்ணமி என்ன பண்ணுது? ராத்திரி 8:50 முடிஞ்சு போய் பாட்டியம்மா ஆரம்பிச்சிடும். பௌர்ணமியில ஒரு பாட்டியம்மா உண்டு, அமாவாசையில ஒரு பாட்டியம்மா உண்டு. நம்ம அமாவாசை பாட்டியம்மா மட்டும்தான் நம்ம ஞாபகத்துல இருக்கோம். அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டியம்மா வந்துடும். எங்கேயும் போகக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. அந்த காரியத்தை செஞ்சா நமக்கு அது வெற்றியா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அது போல பௌர்ணமியிலையும் ஒரு பாட்டியம்மை நமக்கு உண்டு. அந்த பாட்டியம்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரதம திதி. அதாவது ஒரு பட்சம் முடிஞ்சு வளர்பிறை முடிஞ்சு அப்புறம் என்ன ஆரம்பிக்குது? தேய்பிரை ஆரம்பிக்குது. தேய்பிரையோட முதல் நாள் பிரதம திதின்னு சொல்றது. பிரதம, அதுக்கடுத்து திதியை, திருதியை, சதுர்த்தி. அதுல தான் நமக்கு தேய்பிரையில சதுர்த்தி வரும், அஷ்டமி வரும். தேய்பிரையில விநாயகருக்கு சதுர்த்தி, பைரவருக்கு அஷ்டமி. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சுட்டாவே, நான் ஏற்கனவே சொன்னேன், இது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலம். இதுல நிறைய விசேஷங்கள். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, வள்ளியம், அப்புறம் தைல நமக்கு பொங்கல். தெரியுதா? இதுலதான் நமக்கு நிறைய விசேஷங்கள். ஒரு 6 மாசத்துல நமக்கு நிறைய விசேஷங்கள் வந்துடும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல அப்படின்னு சொல்றது. உத்தராயணத்துல கொஞ்சம் தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஆடி பௌர்ணமியில நம்ம மனசுல உள்ள பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அதை சிவபெருமான்கிட்ட வச்சு என்ன பண்ணலாம்? பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த காரியத்தை சீக்கிரமா நமக்கு நடத்தி கொடுக்கணும். நான் எப்பவுமே சொல்றேன், மழை பெய்யணும். முதல்ல மழை பெஞ்சாதான் எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்க முடியும்.
தாவரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நல்ல மழை பெய்யணும். எல்லா பக்கமும் நல்லா மழை பெய்யட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நம்ம ஊர்ல மட்டும் மழை பெஞ்சா போறோம்னு நம்ம சாமியை பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நம்ம எல்லா பக்கமும் நல்லா மழை பெஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க பிரார்த்தனை என்ன இருக்கோ அந்த பிரார்த்தனையை மனசுல வச்சு சாமியை வேண்டிக்கிங்க. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரை ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசீவர்ணம் சதத்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் மகத ஓம் ஜனக ஓம் தபஹ ஓம் சத்யம் தத்சவதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அமிர்தம் பிரம்மா பூர்வஸ்வரோ மமோபாத்த சமஸ்தே துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ சிவசம்போக்யாய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः துதியவரார்த்தே ஸ்வேதவராககல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोगो दक्षिणे पार्श्वे दण्डकारुण्यां शताब्देऽस्मिन् वर्तमाने विवगारिके प्रभवादीनां षष्टिः संवत्सराणां मध्ये श्रीपराभवनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे शुक्लपक्षे द्यायां पुण्यतिथौ वासरदा भौमवासर संयुक्तायां पौर्णम्यायां जन्मनक्षत्रे जन्मराशौ जातस्य नामनक्षत्रे नामराशौ जातस्य पौर्णमी भक्तர்கள் नामधेयस्य शगकुटुम्बानां क्षेमस्थैर्ये वीर्यविजयायुल्लारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुल सत्संतान सौभाग्य इष्टकाम्यार्थ्यर्थम आदित्यादि नवग्रह नक्षत्र सकल दोष पीड़ा निवारणार्थ्यर्थम आरोग्य दिडगात्र सिद्ध्यर्थम आयुल अभिवृद्ध्यर्थम पुत्र पौत्राभि धनम धान्यादि सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम काशी विश्वनाथ शिवमूर्ति प्रसाद सिद्ध्यर्थम काशी विश्वनाथ शिवमूर्ति पादारविंद योग स्तोत्र बिल्बदल पूजा मध्य कलस्ये ओम भवस्वदेव सुधाय नमः सर्वस्वदेव सुधाय नमः ईशानस्वदेव सुधाय नमः ओम वसुपदोर्देव सुधाय नमः पुरस्वदेव सुधाय नमः रुद्रस्वदेव सुधाय नमः मीमस्वदेव सुधाय नमः दोर्देव सुधाय नमः महादेवाय नमः काशी विश्वनाथ शिवमूर्ति नमः अष्टोत्र बिल्बदल पूजां समर्पयामि।
உதாரணம் ஊற்றிக்கும். அவங்களெல்லாம் உள்ள தள்ளி நிற்க சொல்லுப்பா. விளக்கு எடுத்துட்டு வா. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வளர்த்துருங்க. தள்ளி வளர்த்துருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்படி போய் உட்கார்ந்துக்குங்க. அங்க போய் உட்கார்ந்துக்குங்க. ஓம் நமச்சிவாய.
வாங்கிட்டு அப்படியே வந்தேன் வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம். போருண்டா கண்ணா. அப்புறம் தான் குழந்தைங்க கையை நீட்டக்கூடாதுன்னு பல தடவை சுட்டுக்கூடாது. இங்க நம்ம சூடம் வச்சிருந்தாங்களே சூடம் இருந்தா அதுல போடுங்க, பிரிச்சு போடுங்க.